அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து ஜோன்ல கூட 40 நாள் தான் இருக்கு. காலையில சொன்ன பல்ல விளக்கிட்டு அப்படியே ஒரு சும்மா தண்ணியை குடிச்சிட்டு ட்ரைனிங்க்கு 2 வெடப்பான பிளேயரோட ஜெர்சி எடுத்தேன். ஆனா ரெண்டுத்துல எதை சூஸ் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஆல் திங்ஸையும் பேக் பண்ணிட்டு பட்டு உட்காந்து சாப்பிட்டு நேரா ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். இந்த வளர்ந்தவன் ஒருத்தன் இருக்கான். நான் பஸ்ல வரும்போதே எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டான், மாப்பிள்ள விட்டு போயிறத வெயிட் பண்ணு, நானும் வரேன், ஒன்னா போயிடலாம் அப்படின்னு சொன்னா. நான் வரமாட்டான் தான் நினைச்சேன். நான் பையன் டைமிங் கீப் அப் பண்ண கத்துக்கிட்டாப்ல. அப்புறம் அப்படியே ஸ்டாண்டுக்கு போய் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா காலேஜுக்கு போயிட்டோம். இந்த விஷயத்த நான் 10 தடவை மேல சொல்லிட்டேன். இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். என் பக்கத்துல உட்காந்துருக்கும் பேரு தேனோஸ். தலைவன் தேனோஸ்ல இருந்து தோரா மாற போறேன்னு போன வாரம்ல அதுக்கு முன்னாடி வரல அதுக்கும் முன்னாடி வர சொன்னா. இன்னைக்காச்சும் ட்ரைனிங் வந்துருவேடான்னு கேட்டேன். மாப்பிள்ள நீ நம்பிக்கையோட போ, 4:30 மணிக்கு பின்னாடியே வந்துடுறேன். நானும் அவன் பேச்ச கேட்டு ஓடி கூட்டேன்னு 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். அப்புறம் கௌசிக்கு எக்ஸாம் நடக்குது போல. தலைவன் இந்த வாரம் ட்ரைனிங்க்கு வரமாட்டானா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் நீங்க ட்ரைனிங்ல ஒரு மணி நேரத்துக்கு ட்ரில்ஸ் பண்ணி செதற ஓட்டும். ஃபுல்லா ஸ்பீடுக்கும் பவருக்கும் ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் எல்லா ட்ரில்ஸையும் எல்லாரும் சேர்ந்து முடிச்சிட்டு வழக்கம் போல 1 மணி நேரத்துக்கு மேட்ச் ஆடணும். அண்ட் இன்னைக்கு பசங்களை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். எல்லாருமே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து விளையாண்டானுங்க. அப்புறம் மேட்ச்லாம் முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணிருந்தேன். திடீர்னு ஒரு விஷயம் மைண்டுக்கு வந்தது. அதை நினைச்சேன், என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி என்ன நினைச்சிடா சிரிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இதோ உங்களுக்காக. இன்னைக்கு வந்து தேனோஸ் வந்து ட்ரைனிங் வரேன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்றாங்க? உருட்டு, அது பயங்கரமான உருட்டு. நானும் தலைவன் ஆணித்தனமா சொன்னது கேட்டு நம்பினேன். நாங்களே ட்ரைனிங் முடிச்சிட்டோம். தலைவன் கிரவுண்ட் பக்கம் காணோம். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வெளில வந்தா வண்டியில பெட்ரோல் வேற காலி. பசங்களை போயிட்டு பெட்ரோல் வாங்கி வர சொல்லிட்டு அதை வண்டியில நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.